சைனா ப்ராடக்ட்டை கொடுத்து ஊரை ஏமாத்துற மாதிரி ஜப்பான் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்தின ராஜு முருகன் டைரக்ஷனில் சசிகுமார் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் மயிலாள். இந்த படத்தோட கதை என்ன, படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. கோவில்பட்டியில் ஒரு அரசாங்க விழா நடக்கும்போது அங்கே வந்திருக்கிற அரசு அதிகாரிகள் முன்னாடி தற்கொலை முயற்சி பண்ணுறாரு சசிகுமார். ஏன்னா அவரும் அவரோட ஒய்ஃப் சைத்ராவும் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி இறந்துட்டாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கு நியாயம் கேட்டு தான் இவங்க இந்த தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. சசிகுமாருக்கு நியாயம் கிடைக்க உள்ளூர்லேயே இருக்க புலனாய்வு பத்திரிகை நடத்துகிற குரு சோமசுந்தரம் ஹெல்ப் பண்ணுறாரு. அதிகாரத்தில் இருக்க ஒரு பெரும் புள்ளியோட ஹெல்த் கண்டிஷனால் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ இருக்கிற சசிகுமார் எப்படி பாதிக்கப்படுறாரு அப்படின்றத சொல்லியிருக்கிற படம் தான் மயிலாள். கரப்டடான இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தால் பாதிக்கப்படுற எளிய மனிதர்களோட கதை. ராஜமுருகன் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண ஜோக்கர் படத்தோட கதையும் திரைக்கதையும் இந்த படம் அங்கங்கே ஞாபகப்படுத்துது. ஆனால் இந்த முறை ஜோக்கரை விடவும் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. அதுக்காக இவர் வச்சிருக்கிற காமெடி சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் பெரும்பாலும் நம்மளை ரசிக்க வச்சிருது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் பற்றின ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆனால் அந்த கேரக்டர் யார் என்ன அப்படின்றது படத்தோட ஓப்பனிங்லேயே சொல்லிடுறதால அந்த ட்விஸ்ட்டு அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, சுயநலம் மிக்கவங்க, தனக்காக எது வேணாலும் பண்ணிக்கக்கூடிய ஈவு இறக்கம் இல்லாத கெட்டவங்க, இன்னொரு பக்கம் நல்லவங்க, தப்பே பண்ணாதவங்க அப்படின்ற இந்த ஜெனரிக்கான போர்ட்ரையில் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் ஸ்பீடப் ஆகுது. சசிகுமார் கேரக்டர் எடுக்கிற முடிவு, அவரை சார்ந்து இருக்கிறவங்கள அவர் படாத பாடுபடுத்துகிற விதம், அவர் போடுற பிளானு, கோர்ட் ரூம் காட்சிகள் அப்படின்னு படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. கிளைமேக்ஸ் நல்ல நெகிழ்ச்சியான காட்சிகளோட முடிஞ்சிருந்தாலும் அதை கொஞ்சம் ட்ரமடைஸ் பண்ணி நீளமான காட்சிகளாக எடுத்திருக்காங்க. கதையோட மையமே அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் அதை சரி பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் தான். ஆனால் ரியாலிட்டியில் அந்த மாதிரி பவரில் இருக்கிற, அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதை சமாளிக்க எத்தனையோ எளிமையான வழிகள் இருக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரே ஒரு லாஜிக் மிஸ்டேக். நந்தன், அயோத்தி, நாடோடிகள் படங்களில் வர மாதிரி சசிகுமாருக்கு ஒரு நேர்மையான கதாபாத்திரம். அதுக்கு அவர் கரெக்டாக செட் ஆகிடுறாரு. நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காரு. சைத்ரா ஆச்ரா நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னுமே கூட அவங்களோட கேரக்டரை நல்லா டெப்த்தாக எழுதியிருந்திருக்கலாம். குரு சோமசுந்தரம், ஆசா சரத், கொஞ்ச நேரமே வரக்கூடிய ஜெயபிரகாஷ், கோபி நயனார் அப்படின்னு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த மொத்த நடிகர்களோட காஸ்டிங்லேயே கிருஷ்ணகுமார் கேரக்டரில் வர ராம்குமார் பிரசன்னாவோட நடிப்பு மட்டும் தனியாக தெரியுது. சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஷான் ரோல்டன் படத்தோட எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பின்னணி இசையை கொடுத்துருக்காரு. பாடல்கள் எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்குது. ஓப்பனிங்கில் சிங்கிள் ஷாட்டில் ஒரு பாட்டை எடுத்திருக்காங்க, அது ஒரு நல்ல முயற்சி. நீரஷாவோட கேமரா ஒர்க்கும் சத்யன் நடராஜோட எடிட்டிங் ஒர்க் ரெண்டுமே நைஸ் ஒர்க். சமுதாய பிரச்சனைகள் சார்ந்த எளிய மனிதர்களோட கதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஜென்ரல் சினிமா ஆடியன்ஸுக்கு, என்டர்டெயின்மெண்ட் சினிமா பார்க்கணுன்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். இந்த படம் பேசுகிற கதை கருவுக்காக இது 16 வயதுக்கு மேற்பட்டவருக்கு மட்டுமே.